ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக் அரசு வேலை உறுதி. இந்த வீடியோவில் நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. ப்ராபபிலிட்டின்றது ரொம்ப வைட் அப்ளிகேஷன் இருக்கிற ஏரியா. நம்ம பார்க்குற கிரிக்கெட்டு அண்ட் வானிலை ஆராய்ச்சி எல்லாத்துலேயுமே ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் எப்படி ஃபியூச்சர் நடக்க போகுதுன்ற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, எவ்வளோ சான்ஸ் இருக்குன்றதான். பட் நம்ம எக்ஸாமில் என்ன கேட்குறாங்க, அதுக்கு ஒரு குயிக் ரிவிஷனாக என்னென்ன தெரியணும் பேசிக்காக அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்குறோம். சரியா? ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டியை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஈவெண்ட்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் ப்ராபபிலிட்டியில். ஓகேவா, இதுக்கு ப்ரீக்குவலாக பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் வீடியோ நம்ம பேசிக்ஸ் போட்டிருக்கிறோம். பட் அதோடைய பார்ட் 2 மாதிரி தான் இது. பட் அது தெரியலனாலுமே இது கவனிக்கலாம். சரிங்களா? அங்கே சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே முக்கியமான வார்த்தை ஈவெண்ட். அப்படின்னா ஈவெண்ட். சரியா? ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில் மேக்சிமம் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஈவெண்ட் நடந்தே தீரும். சூரியன் கிழக்கில் உதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம், கிழக்கில் தான் உதிக்கும்னு சொல்லுவீங்களா? அப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு கேட்டால் 1ன்னு சொல்லிடணும். ஸோ மேக்சிமம் ப்ராபபிலிட்டி 1. ஒரு ஈவெண்ட் நடந்தே தீரும்னா 1 ப்ராபபிலிட்டி. ஒரு ஈவெண்ட் நடக்கவே நடக்காதுன்னா 0 ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. 50%, 30%, 70%லாம் சொல்லும்போது சம்வேர் இதுக்கு நடுவில் இருக்கும். 1/2, 1/3, 3/5, 7/8 இப்படி என்ன வேணா இருக்கும். புரியுதா? நடக்கவே நடக்காதுன்னா 0, கண்டிப்பாக நடக்கும்னா 1, வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா சம்வேர் இன் பிட்வீன். சரியா? ஸோ அந்த வகையில் அதான் சரிங்களா? ஒரு ஈவெண்ட் என்ன அப்படின்றது. Pன்றது ப்ராபபிலிட்டி. இது பேசிக்ஸு. ஸோ அப்போ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கணக்கு பண்ணோம்னா 2 விஷயத்தை டிவைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா தாங்க உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நடக்க எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படி நடக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது. ஓகேவா? அப்படின்றத மேலே போகணும். டிவைடட் பை டோட்டல். அவங்க சொன்ன மாதிரியும் நடக்கலாம், சொல்லாத மாதிரியும் நடக்கிறதுக்கும் நிறைய இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சேர்த்து டோட்டல் அதை கீழே போடணும். அப்போ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டின்னு கேட்டால் அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, அவுட்கம்ஸ் இருக்குது, டிவைடட் பை டோட்டலை நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈன்றது ஈவெண்ட், எஸ்ன்றது சாம்பிள் ஸ்பேஸ். ஒரு மொத்த விஷயம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம்பிளுக்கு வந்துடுவோம், இல்லைன்னா ரொம்ப தியரட்டிக்கலாகவே போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு காயினை நான் டாஸ் பண்ணுறேன். ஒரு காயினை ஜஸ்ட் நான் டாஸ் பண்ணுறேன். டாஸ் பண்ணால் எனக்கு என்னென்ன விழ வாய்ப்பு இருக்குது? ஹெட்டு விழ வாய்ப்பு இருக்குது, டெய்ல் விழ வாய்ப்பு இருக்குது. இது 2 தானங்க விழ வாய்ப்பு இருக்குது. வேற ஏதாவது விழுமா? விழாது. அப்படியே நடுவில் நிற்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்று ஹெட் இல்லை டெய்ல். இதை தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னென்னலாம் விழ வாய்ப்பு இருக்குன்றத சாம்பிளாக காமிச்சிடும். ஒன்று ஹெட் விழுங்க இல்லை டெய்ல் விழுங்க, அவ்வளோதான். இது சாம்பிள் ஸ்பேஸ். சரியா? இப்போ பாருங்க நம்பர் ஆஃப் எஸ். அப்போ சாம்பிள் ஸ்பேஸ்ல எனக்கு எத்தனை இருக்கு? ஒன்று ஹெட் விழும் இல்லை டெய்ல் விழும். ஸோ டோட்டலாக எனக்கு 2 விழ தான் வாய்ப்பு இருக்கு. சரியா? இதான் நம்பர் ஆஃப் எஸ். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து சம்ஸ் போடுவோம். இதுல முக்கியமானதே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுல முக்கியமானதே சாம்பிள் ஸ்பேஸை முடிவு பண்றது. ஓகேவா? ஏன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுல என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும்ல. அது ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்ல. என்னென்னலாம் இருக்குன்றத ஃபுல் சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தாதான் அதுல எது நம்மளுக்கு தேவைன்னு சூஸ் பண்ணலாம். ஓகே, என்னென்னலாம் நடக்குதுன்றத பார்த்தாதான் எதெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்குன்றதை சூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சில முக்கியமான ரூல்ஸ் பார்த்துப்போம். காயின், டைஸ், இது 2 தாங்க ரொம்ப முக்கியம். கார்ட்ஸும் முக்கியம்தான். பட் ஆனால் கார்ட்ஸ் இப்போ ரொம்ப கேட்கறது இல்லை ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். காயின்ஸ், டைஸு, பால்ஸு இதெல்லாம் தான் கேட்குறாங்க. ஏன் கார்ட்ஸ் கேட்கறது இல்லை அப்படின்னா, கார்ட்ஸ்ன்றது ஒரு கேமு. அந்த கேமுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஸ்பேடுனா என்ன, ஏஸ்னா என்னன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. கிளப்னா என்ன, பிளாக் இவ்வளோ இருக்கு, ரெட் இவ்வளோ இருக்குன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால அதை இப்போ அவாய்ட் பண்றாங்க. ஓகேவா? அதனால நான் கார்டை இதில் இன்க்ளூட் பண்ணல. அதை நான் கோர்ஸ்குள்ள கொண்டு வந்துடுறேன். சரியா? இங்க டைஸ் அண்ட் காயின்ஸ். சரி, சிம்பிளஸ்ட் டு ஸ்டார்ட் வித் என்ன அப்படின்னா, நீங்க ப்ராபபிலிட்டியை சூப்பரா ஆரம்பிக்கணும்னா காயின்ல இருந்து ஆரம்பிங்க. ரிவைஸ் பண்ண காயின் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு காயினை டாஸ் பண்றீங்க, ஹெட் டெய்ல் விடும். ஸோ அதான் என்னது? சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ எனக்கு கவுண்ட் பண்ணாலே நம்பர் ஆஃப் இது 2ன்னு வந்துருச்சு. பிரச்சனை இல்லை. சாம்பிள் ஸ்பேஸ் நம்பர் 2ன்னு வந்துருச்சு. ஈவெண்ட்டுக்குலாம் அடுத்து வருவோம். ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸை பார்ப்போம். ஈவெண்ட்டுக்குலாம் அடுத்து வருவோம். இதே நான் 2 காயினை டாஸ் பண்றேன். இங்க ஒரு காயின், இங்க ஒரு காயின், இப்படி டாஸ் பண்ணனா 2 காயின் விழும்ல. அப்ப அந்த 2த்தை பார்க்கும்பொழுது இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது ஒன்னுத்துல ஹெட் விழும், இன்னொருத்துல ஹெட் விழுந்திருக்கலாம். ஒன்னுத்துல ஹெட், இன்னொன்னுத்துல டெய்லு. ஃபர்ஸ்ட்ல டெய்லு, செகண்ட்ல ஹெட், 2த்துலயும் டெய்லு. இது எல்லாமே கணக்கு பண்றது தான் எஸ் சாம்பிள் ஸ்பேஸ். சரியா? இதுல இன்னொரு ஆட் பண்ணிக்கிறேன்.
ரெண்டு காயின்னு சொல்லலாம், இல்லை ஒரே காயினை நான் ரெண்டு வாட்டி டாஸ் பண்ணுறேன். ஒரே காயினை ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டாஸ் பண்ணி என்ன அவுட்கம் வருதுன்னு நோட் பண்ணுறேன். அதே காயினை இன்னொரு வாட்டி டாஸ் பண்ணி எப்படி கொடுத்தாலும் இதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஒரு காயினை ரெண்டு வாட்டி டாஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டு காயினை அட் அ டைமில் டாஸ் பண்ணாலும் சரி, இதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்பர் ஆஃப் இது வந்து நீங்கள் இது மாதிரி எழுதாமலே கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்டு டெய்லு இது மாதிரி எழுதாமலே கண்டுபிடிக்கணும்னா என்ன ரூல்ஸ்னா, ஃபர்ஸ்ட் காயின் அப்படின்றத பார்த்துட்டீங்களா? காயின் அப்படின்றத பார்த்துட்டீங்க. ஒரு காயின்ல எத்தனை ஃபேஸ் இருக்கு? ரெண்டு ஃபேஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு காயின்னா பவர் 1 பண்ணுங்க. ஓகேவா? புரியுதா? நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எடுத்துக்கிட்டு ஒரு காயின்னா பவர் 1 பண்ணுங்க. அதான் சாம்பிள் ஸ்பேஸ். 2 பவர் 1 2. இப்போ இங்க பாருங்க, ரெண்டு காயின் இருக்கு. 2 காயின். நம்பர் ஆஃப் சாரி 2 காயின் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், ரெண்டு ஃபேஸ் இருக்கு எடுத்துக்கிட்டீங்க, பேஸ் போட்டுக்கிட்டீங்க. இப்போ ரெண்டு காயின்ன்றதுனால பவர் 2. அப்போ 2 பவர் 2 4 4 வருதா? இது எங்க மெயினா யூஸ் ஆகும்னா 3 காயின்ல தான் யூஸ் ஆகும். இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் காயின்ஸ் 3, அதை மேல போடணும். எத்தனை ஃபேஸ் இருக்கு? ஒரு காயின்னா எத்தனை ஃபேஸ்? 2. அப்ப மூணு காயின் டாஸ் பண்றீங்க, இல்ல 3 தடவை டாஸ் பண்றீங்க. அப்ப எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்னா 2⁴8 வரும். புரியுதா? அப்ப 8 என்னென்னா இது எப்படி வரும்? HHH, HHT, HTH, THH, TTH, THT, TTTன்னு வந்து முடியும். அது நீங்க பெருசா நம்ம சம் போடும்போது எல்லாம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் புரியுதா? எஸ். ப்ராபபிலிட்டினா என்ன, ஈவன்னா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன, ஒரு காயினுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறது. நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் பவர் நம்பர் ஆஃப், கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், மேலே வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ். நம்பர் ஆஃப் காயின்ஸ் இது இப்போ டைஸ் பார்க்கும்போது ஒரு சாம்பிள் சம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். எஸ், இதுதாங்க எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ எக்ஸாமில் இப்படி தான் கேட்பாங்க, இந்த மாதிரி தான் ஏதாவது கேட்பாங்க. சால்வ் பண்ணலாமா? இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். எஸ், ஒரு காயினை டாஸ் பண்ணீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும், 2 தான் இருக்கும். எஸ், இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஆன்சர்ஸ்லாம் எழுதிட்டேன், நம்ம வர வைக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஹெட் விடுறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டிங்க இருக்கு? நான் என்ன சொன்னேன் போன ஸ்லைடில்? ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ், இல்லாட்டி நம்பர் ஆஃப் இ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். எஸ், இப்போ இதில் நம்பர் ஆஃப் இ என்ன? ஒரு ஹெட் விழுறதுக்கு நம்பர் ஆஃப் ஈவெண்ட் என்ன டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். இதுதானே ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா இதுதான். ஒரு ஹெட் விழணும்னா எத்தனைங்க வாய்ப்பு இருக்கு? ஒரு இதுல ஹெட் விழுறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு? ஒரே வாய்ப்பு தான் இருக்குது. அதை மேலே ஒரே அவுட்கம் தான் இருக்கு, எஸ் நம்பர். ஆனால் சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை நம்பர் இருக்கு? 2 இருக்கு. அப்போ ஆன்சர் 1/2. கிளியரா புரியுதா? ப்ராபபிலிட்டினா நம்பர் ஆஃப் ஈவெண்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ எனக்கு ஹெட் விழுறதுக்கு ஒரு சான்ஸ், ஒரு அவுட்கம் இருக்கு. சாம்பிள் ஸ்பேஸ்ல மொத்தம் 2 இருக்கு. டோட்டலியா 50% ப்ராபபிலிட்டி. இது ஹாஃப்னு சொல்லலாம், இல்லை 50%. இது ரொம்ப பேசிக்காக தானே இருக்கு. ஒரு காயின்ல ஹெட் விழுறதுக்கு 50% ப்ராபபிலிட்டி, டெய்ல் விழுறதுக்கு 50% ப்ராபபிலிட்டி. அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம். சரியா? எஸ். இப்போ அதே தான் டெய்ல் விழுறதுக்கும் அப்போ என்ன இருக்கும்? 1/2 தான் வரும். இப்போ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்து வித்தியாசமாகுது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் ஆர் டி அப்படின்னா என்ன? ஹெட்டும் விழலாம், டெய்லும் விழலாம். அப்போ எனக்கு ஹெட்டும் விழலாம், டெய்லும் விழலாம்னா நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன ஆயிடும்? ஹெட்டும் விழலாம், டெய்லும் விழலாம். அப்போ நான் ரெண்டுமே எடுத்துப்பேன். டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும்? அதுவும் 2. ஸோ ஆன்சர் வந்து 1. அப்போ இப்படி கேட்டால் நிச்சயம் 1ன்னு என்ன சொன்னால் நிச்சயம். எனக்கு ஹெட்டும் விழலாம், டெய்லும் விழலான்னு சொன்னால் ஒரு காயினை டாஸ் பண்ணால் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தானேங்க விழும், வேற வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி 1, ஷுவராக நடந்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது பாருங்களேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் அண்ட் டெய்ல், ஹெட்டும் விழணும் டெய்லும் வேணும்னு நான் ஒரு காயின்ல சொன்னா எனக்கு கடைசி வரைக்கும் அது நடக்காது. ஹெட்டும் 2ம் ஒன்னா விழாது. ஸோ 0. ஓகேவா? நம்பர் ஆஃப் இ வந்து 0. ஸோ டோட்டல் வந்து 0. புரியுதா? இதுல வந்து நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டே இல்லை. ஹெட் டெய்லு வச்சு, அதாவது ஒரு காயின்ல எனக்கு ஹெட்டும் விழுந்து டெய்லும் விழ ஈவெண்ட் இல்லை, அதனால 0. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 சம்மந்தமே இல்லாமல் கேட்குறாங்க. அதாவது ஒரு காயின்ல ஹெட் இருக்கு, டெய்ல் இருக்கு, 1 எங்க இருக்கு? இல்லை. அப்போ கண்ணை மூட்டு 0 போட்டுடலாம். புரியுதா? இதுதான் பேட்டர்ன். இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போவோம். ஒரு காயின், இப்போ 2 காயினை பார்த்தோம். 2 காயின். ஓகே, இப்போ 2 காயினோட சாம்பிள் ஸ்பேஸ் செக் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயர் 4 இருக்கா? ஃபர்ஸ்ட் 4 இருக்கா? எஸ். ஓகே ஓகே. 2 காயின்னா 2 ஸ்கொயர், 3 காயின்னா 2 பவர் கியூப், 4 காயின்னா 2 பவர் 4. அந்த பேஸ் 2ன்றது சேம். ஏன்னா ஒரு காயினுக்கு ரெண்டு ஃபேஸ், அது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பாருங்க, இது சூப்பரான லேர்னிங்கா இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் டைல்ஸ், ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ரெண்டுமே டெய்ல் விழுறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கேட்குறான்.
அப்போ ப்ராபபிலிட்டி ரெண்டுமே டெய்ல்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன, ரெண்டுமே டெய்ல் வர்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருக்கு. ஓகே சாரி, ரெண்டுமே டெய்ல் வர்றதுக்கு ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருக்கு. ஆனால் டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன 4. ஸோ 1/4. கிளியர்? கிளியர். இப்போ அட்லீஸ்ட் ஒன் ஹெட், இந்த வார்த்தைலாம் முக்கியங்க. அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், ஒன்லி இதெல்லாம் தான் வச்சு கொஸ்டின்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒன் ஹெட்னா மினிமம் ஒன் ஹெட், மேக்ஸிமம் 2, 3 எத்தனை வேணா இருக்கலாம். அட்லீஸ்ட்னா என்ன, மினிமம் ஒன் ஹெட். அப்போ எனக்கு மினிமம் ஒன் ஹெட்னா நான் இதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 ஹெட் இருக்குன்னா மினிமம் ஒன் ஹெட் இருக்குல்ல. ஓகே, இதுலயும் மினிமம் ஒன் ஹெட் இருக்கு, இதுலயும் மினிமம் ஒன் ஹெட் இருக்கு, இதுல மட்டும் மினிமம் ஒன் ஹெட் இல்லை. அப்போ 3 சான்ஸ் இருக்கு, அதுதான் நான் போடுறேன். 3 டோட்டல் 4. சரி பாருங்க, டோட்டல் எல்லாத்துலயுமே 4 தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. இங்க ஏன் 2 வருதுன்னு அடுத்து சொல்றேன். டோட்டல் எல்லாத்துலயுமே 4 தான் ஃபர்ஸ்ட், அதுல மாற்றமே இல்லை. டோட்டல் மேலதான் மாறும். ஓகே, இப்போ 3/4 வந்துருச்சு, இது 2 முடிச்சிட்டோம். இப்போ இது பாருங்க, அட்மோஸ்ட். சி அட்லீஸ்ட்னா மினிமம், அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம். சரியா, அட்மோஸ்ட் மேக்ஸிமம். அப்ப மேக்ஸிமம் ஒரு ஹெட். சி மேக்ஸிமம் ஒரு ஹெட்னா மினிமம் ஒரு ஹெட் இருக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்லை, மேக்ஸிமமே ஒரு ஹெட் தான். அப்ப மினிமம் ஹெட்டே இல்லாமலும் இருக்கலாம். அது புரியுதா? மேக்ஸிமம் ஒரு ஹெட் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப மேக்ஸிமம் ஒரு ஹெட்னா இதை எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? எடுக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் ஒரு ஹெட் தான் இருக்கணும். இதுல மேக்ஸிமம் ஒரு ஹெட் தான் இருக்கு, இதுலயும் ஒரு ஹெட் தான் இருக்கு. இதுல ஹெட்டே இல்லை இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன சொல்றாங்க, அவன் மேக்ஸிமம் லிமிட்டை தான் செட் பண்ணானே தவிர மினிமம் லிமிட் அவன் ஒரு ஹெட் இருக்குன்னு சொல்ல. அப்ப மறுபடியும் 3 எடுத்துக்கலாம். அகெயின் என்ன வரும், 3/4 தான் இதுக்கும் வரும். புரியுதா? இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வருது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் குயிக்கா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் ஹெட் அண்ட் ஒன் டெய்ல். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல், இப்படியும் இருக்கலாம் இல்லை இப்படியும் இருக்கலாம். இது ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஓகே. ஒரு ஹெட் ஒரு டெய்ல் இருக்கணும்பா. அப்போ கவுண்ட் பண்ணுங்க, ஒரு ஹெட் ஒரு டெய்ல்னா இதை எடுத்துக்கலாம், ஒரு ஹெட் ஒரு டெய்ல். இதுல ஒரு ஹெட் இல்லை, இதுல ஒரு டெய்ல் இல்லை, அப்போ 2. இப்போ பாருங்க, டோட்டல் 4 மேல 2 கேன்சல் பண்ணி 1/2 வந்துருக்கு. கேன்சல் பண்ணி 1/2 வந்துருக்கு. ஸோ இப்படிதான் நடக்கும் ப்ராபபிலிட்டியில. நெக்ஸ்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் டெய்ல். ஒன் டெய்ல் அப்படின்னா ஒரு டெய்ல் இருக்கணும். இதுல ஒரு டெய்ல் இருக்கு, இதுல ஒரு டெய்ல் இருக்கு, இதுல அவங்க கேட்கறது ஒன்லி ஒன் டெய்லா இல்ல ஒரு டெய்லா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் டெய்ல்னாங்கன்னா நம்ம இதையும் எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம். பட் அவங்க யூஸ் பண்ணியிருக்க வார்த்தை வந்து ஒன்லி, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ ஒரே டெய்ல் தான் இருக்கணும். அப்போ ஒரே டெய்ல் தான் இருக்கணும்னா இது எடுக்கக்கூடாது, இதுல டெய்லே இல்லை. அப்போ ஒரே டெய்ல் இருக்க ஆப்ஷன்ஸ் இது 2 தான். ஸோ 2/4 அகெயின் 1/2. புரியுதா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி வந்து ஒரு காயினை 2 வாட்டி டாஸ் பண்ணா என்னென்ன கேட்டாலும் ஆன்சர் சொல்ல முடியுதுன்னு தெரியுதா? எஸ். இந்த மாதிரி வேற ஏதாவது கேட்பாங்க. மீதி சம்ஸ்லாம் நம்மளோட கோர்ஸ்ல பார்க்கலாம். நம்ம கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எப்படி ஜாயின் பண்ணணும், நம்ம கோர்ஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு. சரியா? எஸ். ஓகே, குயிக்கா வந்து த்ரைஸ் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, நான் சாம்பிள் ஸ்பேஸே எழுதல. அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நீங்க 3க்குலாம் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிங்கன்னா 8 வாட்டி எழுதணும், கஷ்டம். புரியுதுல? 3க்கு அதாவது காயின் டாஸ்டு த்ரைஸ்னா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும், 8 வரும். 8 எழுத முடியாது, இல்லை டைம் இல்லை. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிக்கிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி ஒன் டெய்ல். நீ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வேணா போட்டுக்கோ, எனக்கு ஒரு டெய்ல் இருக்க ப்ராபபிலிட்டி மட்டும் சொல்லுனா, அப்ப நம்ம யோசிக்கும் பொழுதே எதெல்லாம் ஒரு டெய்ல் இருக்கும்னு அதை மட்டும் எழுதலாம்ல, எல்லாமே எழுதாம. எஸ். இப்ப பாருங்க, நீங்களே பாருங்க, ஈஸியா யோசிக்கலாம். அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. சாம்பிள் ஸ்பேஸ், அந்த ஈவெண்ட்டுக்கான ஸ்பேஸ் சொல்றேன். ஓகே, அந்த ஈவெண்ட்டுக்கான ஸ்பேஸ் என்னன்னா, ஒரு டெய்ல் இருக்கணும்னா அந்த ஒரு டெய்ல் ஒன்று 3 தடவை டாஸ் பண்றாங்க, இல்ல 3 காயினை டாஸ் பண்றாங்க. அப்போ அந்த டெய்ல் கடைசி பொசிஷன், தேர்ட் பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கலாம். 3 தானங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் எக்ஸாக்ட்லி ஒரே டெய்ல் தான் இருக்கணும்ட்டான். அப்ப மீதி எல்லாம் ஹெட் தான். அப்ப இந்த 3 சான்ஸ் தானே இருக்குது, யோசிச்சு பார்த்தா. எஸ். அதனாலதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் போடும்போது நம்பர் ஆஃப் ஈவெண்ட் வந்து 3 போட்டுக்கிறோம். சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும், டிஃபால்ட்டாவே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? சாம்பிள் ஸ்பேஸ் 8, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ 3/8 ஈஸிலி நீங்க ஃபுல்லா எடுத்து எழுதிட்டு பார்த்து தான் செலக்ட் பண்ணலாம், அவசியம் இல்லை. இது கிளியரா புரியுதா? ஒரு வாட்டி டாஸ் பண்ணாலும் சரி, 2 வாட்டி டாஸ் பண்ணாலும் சரி, 3 வாட்டி டாஸ் பண்ணாலும் சரி. ஓகே, இப்போ 4 வாட்டி டாஸ் பண்ணா என்ன வரும் டக்குன்னு சொல்லுங்க. அதை எழுதல. 4 வாட்டி டாஸ் பண்ணா, ஒரு காயினை 4 வாட்டி டாஸ் பண்ணா 2/4 16 வரும். ஓகே, 16 வரும். அதெல்லாம் நம்ம வந்து கோர்ஸ்குள்ள பார்ப்போம், ரொம்ப அதெல்லாம் வராது. ஓகேவா? எஸ். இப்போ டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. டை அப்படின்றது பகடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? காயின் தெரியும், நாணயம். டைன்றது பகடை, அந்த தாயம் அப்படின்னு, தாயக்கட்டை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் எப்படி இருக்கும்னா ஒரு கியூப் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? கியூப் ஷேப்ல இருக்கும். இங்க வந்து 1ன்னு இருக்கும்,
இங்க 2, இங்க 3, பின்பக்கம் 4, 5, 6ன்னு 6 இருக்கும். ஸோ ஒரு தாயக்கட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ எழுதிக்கோங்க, தாயம் இல்லை பகடை அப்படின்னு. ஒரு தாயக்கட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 நம்பர்ஸ் இருக்கும். அங்க ஹெட் டெயில் மாதிரி இங்க 6 இருக்கும். அப்ப ஒரு டை எடுத்தாலே அப்ப 6 ஃபேஸஸ் இருக்கு. அப்ப ஒரு டைனா எனக்கு 6^1 6 சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, ஒரு டைனா 6 சாம்பிள் ஸ்பேஸ். 2ன்னும் போது டைன்னு சொல்லக்கூடாது, டைஸ்ன்னு சொல்லணும். ப்ளூரல். டைன்றது சிங்குலர், காயின் காயின்ஸ், டை டைஸ், DICE. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் 6 ஸ்கொயர் வரும். பேஸ் எப்பயுமே நம்பர் ஆஃப் ஃபேஸஸ்ங்க. எத்தனை ஃபேஸ் இருக்கோ அதுதான் பேஸ். ஓகே, இது வந்து 4 காயின்ஸ்க்கு மேல இங்க எழுதுறேன். 4 காயின்ஸ்க்கு போட்டுருக்கோம். ஓகே, இப்போ ஒரு காயினுக்கு பேஸ் என்ன? 6. பேஸ் 6 தான், பவர் தான் மாறும். அப்ப 2 காயினுக்கு 6 ஸ்கொயர் 6 கிளியரா? எஸ். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ், மொத்த சாம்பிள் ஸ்பேஸ்ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும்? அதாவது N of S கேட்குறாங்க. ஓகேவா? N of S கேட்குறாங்க. வேர் இங்க பாருங்க, சூப்பரான கொஸ்டின். வேர் எ காயின், ஒரு காயினையும் டாஸ் பண்றாங்க அண்ட் எ டைஸையும் டாஸ் பண்றாங்க, ரெண்டுமே பண்றாங்க. ஓகேவா? ஆண்ட்னா மல்டிப்ளிகேஷன். நான் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், ஆண்ட்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு. அப்ப ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது 2 சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு. 2 சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு டைஸ், அது டை ஆக்சுவலி, அண்ட் எ டை. ஓகேவா? அண்ட் டை, அண்ட் டைன்னு மாத்திக்கங்க, நோ ப்ராப்ளம். டை அப்படின்னும் போது 6 சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு. அப்ப காயினையும் டாஸ் பண்றோம், டையையும் டாஸ் பண்றோம்னா மல்டிப்ளை பண்ணா 12 சாம்பிள் ஸ்பேஸ் நம்பர்ஸ் இருக்கு. கிளியரா? இது ஒரு சின்ன கொஸ்டின் தான். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா டக்குன்னு இப்படி போட்டுடலாம். பாருங்க ப்ராபபிலிட்டி எவ்வளவு சிம்பிளா ஆன்சர்ஸ் வருது பாருங்க. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டைஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். சரியா? ஒரு டைஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஏன்னா டைஸ்ல 6 இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு திங்க் மோர். பாருங்க, 2 டைஸ், டைஸ் ரோல் ட்வைஸ் எப்படின்னா எடுத்துக்கலாம். 2 டைஸை உருட்டலாம், இல்லை ஒரே டையை 2 வாட்டி உருட்டி 2 டேட்டாவை எடுத்துக்கலாம். அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. நான் ஃபுல்லாக போடலை, அவசியம் இல்லை. ஏன்னா எக்ஸாமில் இவ்வளோலாம் எழுத முடியாது, எழுதவும் கூடாது. அப்போ எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு யோகிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டையில், ஃபர்ஸ்ட் டையில் 1 விழலாம், செகண்ட் டையிலே 1 விழலாம். ஃபர்ஸ்ட் டையில் 1 விழலாம், செகண்ட் டையில் 2 விழலாம். ஃபர்ஸ்ட் டையில் 1 விழலாம், 3 விழலாம், 1 3 1 4 1 5 1 6 வரைக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. 1ல அதாவது ஃபர்ஸ்ட் டேல 1ன்றதை ஃபிக்ஸ் பண்றவங்க, ஃபர்ஸ்ட் டேல 1 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணா செகண்ட் டேல மட்டும் 6 சான்ஸ் மாறினா இது ஒரு 6 சான்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் ரோல? இப்போ ஃபர்ஸ்ட் டேல 1க்கு பதிலாக 2 ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப மறுபடியும் செகண்ட் டேல 1ல இருந்து 6 இருக்கா? ஸோ அதை தான் நம்ம சொல்றோம் 6 × 6. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல 6 வரும், செகண்ட் ரோலையும் 6 வரும். ஸோ 6 6 36. இதை தான் நம்ம எப்படி சொல்றோம்னா, பேஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் டைஸை மேலே போடுங்க, 36. அது என்னென்னு இண்டிவிஜுவலாக பார்த்தா இதுதான் 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3 4 1 5 1 6 1ல ஆரம்பிச்சு மறுபடியும் 6 2 6 3 6 4 6 5 6 6 வரைக்கும் முடியும். ஓகேவா? அதாவது ஒரு 6x6 மேட்ரிக்ஸ் மாதிரி, இங்கே ஒரு 6 ஐட்டம், இங்கே ஒரு 6 ஐட்டம், அப்படி 6x6 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். சரியா? 6 6. ஓகே, இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. இப்போ ப்ராபபிலிட்டி, ஏன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு இதுதான் கொஸ்டினா இருக்கும். சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ பாருங்க, கிளியரா கவனிங்க, இதுல இருந்தே கூட ஒரு கொஸ்டின் வரலாம். சரியா? ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் 2 ஃபேஸஸ் கிரேட்டர் தென் 4. அப்ப ஃபேஸ்னா என்னங்க? 2 டையை உருட்டணும்னா அந்த டை என்ன காமிக்குதோ அதான் ஃபேஸ். அப்ப சம் ஆஃப் 2 ஃபேஸஸ், 2 டைல இருக்க வேல்யூஸ் இருக்குல்ல, அதுதான் இப்படி சொல்றாங்க. 2 டைஸ்ல இருக்க அந்த வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 4 வரணும். கிரேட்டர் தென் 4னா இப்போ நம்ம டைரக்டா 5/6லாம் யோசிக்க முடியாது, ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் அதை நவுத்திட்டுமா? எஸ், ஒர்க் அவுட் பண்ணணும். நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. சம் ஆஃப் 2 ஃபேஸஸ் கிரேட்டர் தென் 4. அப்போ எப்படி எழுதுவீங்க? சம் ஆஃப் 2 ஃபேஸஸ்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் சாம்பிள் ஸ்பேஸ் தான் தோணணும், ஃபுல்லாக எழுத தேவையில்ல, தோணணும். 1 1 1 2 1 3, நமக்கு 2 ஃபேஸையும் சேர்த்தா 4 விட அதிகமாக வரணும். 4 விட அதிகம்னானது 5 6. சரி, இங்கே கூட எழுதிக்கங்க, 4 விட அதிகம்னா 5 6. சரி, 5 6 7 8 இந்த மாதிரி. இப்போ ஸ்டார்டிங்கே 5 தான். அப்போ ஃபர்ஸ்ட் டையில் 1 இருக்கு அப்படின்னா செகண்ட்ல என்ன விழுந்தா டோட்டல் வந்து 4 விட 5 அதிகமாக வரும். 4 விழுந்தா வரும், டோட்டல் 5 ஆயிடும். 5 விழுந்தாலும் 1 5 விழுந்தாலும் 5. ஸோ இதை விட இன்க்ரீஸ் தானே ஆகுது. அப்போ இது ஒரு சான்ஸ், 1 6 வரைக்கும் ஒரு சான்ஸ். கிளியரா? இந்த 3 ஆப்ஷன் எப்படி எழுதுனது தெரியுதா? முக்கியமான சம்முங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் 2 ஃபேஸஸ்,
ரெண்டு ஃபேஸையும் சேர்த்தா 4க்கு மேலே போகணும்னா 5லேருந்து வரணும். அப்போ 4க்கு மேலே போகணும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தடுத்து இது வரைக்கும் இருக்கு. எப்போ ஃபர்ஸ்ட் இது 1 ஃபிக்ஸ் பண்ணாக்க. இப்போ செகண்ட் போங்க. செகண்ட் போனீங்கன்னா நல்லா பாருங்க, 3லேருந்தே வந்துடும். ஏன்னா 2 + 3 5 ஆயிடுச்சு. அப்போ 2 3 2 4 2 5 2 6 இது எல்லாமே 4 விட அதிகம் தான். இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் புரியுதா? இதுல 3 ஆப்ஷன் வருது, இதுல 4 ஆப்ஷன் வருது. ஓகே, இதே 3 எழுதுனா 3 கூட 2 இங்க பாருங்க, இது வந்து முழுக்க பாதி எழுதணும், மீதி பாதி நீங்களா யூகிக்கணும். அதான் வந்து ப்ராபபிலிட்டி. 1 ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு 3 வேல்யூ தான் வருது. ஓகே, 2 ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு 4 வேல்யூ வருது. அப்ப ஓகே, அப்போ 3 ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு 5 வேல்யூ வரும். எஸ், 4 ஃபிக்ஸ் பண்ணும்போது 6 வேல்யூ வரும், மீதி நான் யூகிக்கிறேன். 5 ஃபிக்ஸ் பண்ணும்போது 7 வேல்யூ வரும். 6 ஃபிக்ஸ் பண்ணும்போது 8 வேல்யூ வரும். ஏன் 6ல் சரி, நான் நடுவுலாம் போடல, உங்களுக்காக நான் இதை மட்டும் போட்டு காமிக்கிறேன். 6 ஃபிக்ஸ் பண்ணும்போது இங்க நான் 1 போட்டாலே டோட்டல் 4க்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா 6 4க்கு மேலே தான். அப்போ ஓகே, எஸ். சி, இப்போ ஒரு தவறு நம்ம பண்ணிட்டோம். அதான் சொல்றேன், யூகிச்சுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏன்னா 6க்கு மேலே அப்படின்னு போகும்பொழுது 6 1 6 2 6 3 போகும். ஆனா டோட்டல் பாருங்க, உங்களுக்கு மொத்தம் எப்படினாலும் உங்களுக்கு 6 சான்ஸ் தானே இருக்கு. 6 சான்ஸ் தானே இருக்கு. அப்ப உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி போனாலும் நமக்கு தெரியும், ஒரு டைஸை உருட்டி விட்டா 6 தான் மேக்சிமம் விழும். அப்ப மேக்சிமம் 6 வரதோட நிப்பாட்டிங்க. அப்ப இதுவும் அதே தான், 5 நாளும் 6 தான். இது ஓகே, இது 6 தான் இருக்கும். ஏன் 4 1 4 2 4 3 4 4. ஏன்னா அவங்க கேட்கறது 4க்கு மேலன்னும் போது 1 போட்டாலே 4க்கு மேல வந்துடும். கிளியரா? இந்த ஏரியா கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாதி கிளியர்னு அர்த்தங்க. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் சான்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் சான்ஸ் ஐ மீன் ப்ராபபிலிட்டிக்கு இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் 2 ஃபேஸஸ் அப்படின்னா 2 ஃபேஸஸ் greater than 4னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு? டோட்டல் சான்சஸ், அதாவது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோ இருக்கு? 3 + 4 7 12 18 18 + 6 24 30 இருக்கு. 30 இருக்கு. ஸோ நான் இப்போ எழுதுறேன், 30 இருக்கு. டோட்டல் எவ்வளோ? இது நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான், பட் டோட்டல் எவ்வளோ? 2 டையை உருட்டி விட்டா டோட்டல் எவ்வளோ வரும்? இங்க சொன்னனே, மறந்துடுச்சா? எஸ், 6² 36 இருக்கு டோட்டல். ஓகேவா? அப்போ டோட்டலை கீழே போடும். மறக்கல இந்த பேசிக்ஸ், நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ 30/36 அடிச்சா தான் உங்களுக்கு 5 6 36 6 36 வருது. கிளியரா? இதை காப்பி பண்ணிக்கிறீங்களா? நான் இப்போ டெலீட் பண்ண போறேன், நெக்ஸ்ட் சம் போட போறேன். காப்பி பண்ணிக்கிறீங்களா? எஸ், அவ்வளோதாங்க. ஸோ இது நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம கோர்ஸ்க்குள்ள சம்ஸை எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம கோர்ஸ்க்குள்ள சம்ஸ் நிறைய எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். பட் பேசிக்ஸ் இதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஹாவ் ஐடென்டிக்கல் ஃபேஸஸ். அப்போ ஐடென்டிக்கல்னா என்னங்க? 1 இருந்துச்சுன்னா இன்னொரு டைஸ்லையும் 1 இருக்கணும். அப்போ 2 இருந்துச்சுன்னா 2. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? 3 3 அப்படியே போயிட்டு 6 6ஓட முடியும். ஸோ டோட்டலாக எவ்வளோ சான்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ எனக்கு 6 சான்ஸ் இருக்கு. டோட்டல் 36 தான், அது மாறாது. ஸோ 1 6 6 6. ஏன்னா ஐடென்டிக்கல்ன்ற வேர்ட்னா அது சேம்னு அர்த்தம். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் ஃபேஸ் வேல்யூ கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ. ஓகே, இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம். செகண்ட் ஃபேஸ் வேல்யூ கிரேட்டர் தென்னா ரெண்டாவது டைல இருக்கிற அந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் விட அதிகமாக இருக்கும். அப்போ எப்படி போடலாம்? செகண்ட் ஃபேஸ் வேல்யூ கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ. அப்போ இங்கே 1 இருந்து இங்கே 2 போடலாம், இங்கே 2 இருந்து இங்கே 3 போடலாம். ஓகே, அப்போ இதோட அவ்வளோதானா? 2 இருந்து 3 போடலாம், அவ்வளோதானா? இல்லை, 2 இருந்து 4 போடலாம்ல. எஸ், அப்போ 1 இருந்து 3 போடலாம்ல. அப்போ யோசிக்கும் போதே ப்ராடாக யோசிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூவோட செகண்ட் ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருக்கணும்னா இது மட்டும் சான்ஸ் இல்லைல்ல. அடுத்து 1 3 இருக்கு, 1 4 இருக்கு. ஸோ நீங்கள் எழுதும் போதே ப்ராடாக எழுதலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எழுதலாமா? புரியுதாங்க? ஐடியா புரியுதா? எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூவோட செகண்ட் ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருக்கணும்னா எவ்வளோ சான்ஸ் இருக்கு? இவ்வளோ சான்ஸ் இருக்கு, 1க்கு. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ரிதம் தெரியும் பாருங்க. இப்போ செகண்ட் அப்படின்னா இதை விட 3 அதிகமாக இருக்கும், இதை விட 4 அதிகமாக இருக்கும், இதை விட 5 அதிகமாக இருக்கும், இதை விட 6 அதிகமாக இருக்கும். இப்போ ட்ரெண்ட் புரியுதா? இதுல 1 2 3 4 5 வேல்யூஸ் வந்துச்சு, 5 வேல்யூஸ் வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 வேல்யூ தான் வருது. இப்போ நீங்க 3 சாம்பிள் ஸ்பேஸ் 3 வச்சு ஆரம்பிக்கும் போது 3 விட 4 அதிகமா இருக்கும், 5 அதிகமா இருக்கும் அப்படின்னு போகும்போது
உங்களுக்கு 3 தான் வரும், 3 ஈவெண்ட் தான் பாசிபிள் வரும். அதே மாதிரி 4 வைக்கும்பொழுது உங்களுக்கு 2 தான் வரும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும். 5 வைக்கும்பொழுது 5யோட 6 மட்டும்தான் அதிகமாக இருக்கும், அப்போ 1 தான் வரும். ஆனால் 6 வைக்கும்பொழுது உங்களுக்கு 6ஐ விட 7 வேல்யூ டைஸ்லே கிடையாது. பகடை எப்படி உருட்டினாலும் 7 வராது. ஸோ 0. ஸோ ஈஸிலி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒன்று அப்படி எழுதும் போதே இன்னொன்று அப்படியே ரிதம் வந்துடும். இதுதான் ப்ராபபிலிட்டி. முழுசும் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்ன? 5 + 4 9 12 14 and 15. அப்போ 15 நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து லாஸ்ட் ஸ்டெப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 15/36. 15/36 அடிச்சாதான் உங்களுக்கு இது வரும். 5 3s are 15, 12 3s are 36. ஸோ பாஸ் பண்ணி கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். இப்போ அடுத்த முக்கியமான ஸ்லைடுக்கு போகலாம். இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு பேசிக்கான ப்ராபபிலிட்டிக்கான விளக்கங்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போக போகிறோம். யூனியன், இன்டர்செக்ஷன், மைனஸ், A0 B0. புரியுதா? இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. ஓகேவா? இங்கே பாருங்க. A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B, A மைனஸ் B, A0. இதான் பேர். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப முக்கியங்க. ப்ராபபிலிட்டியில் ரெகுலராக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எஸ்ஐயும் ஏயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எஸ்ஐயும் ஏபி சும்மா ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன். எஸ்ஸோட வேல்யூ என்ன? எஸ்குள்ள என்னென்ன இருக்குது? 1லேருந்து 6க்குள்ளே இருக்குது. ஏவோட இதான் செட்டுன்னுவாங்க. பேசிக்காக செட் தியரி அப்படி கூட சொல்லலாம். ஏல என்ன, அந்த ஏ செட்டில் என்னென்ன இருக்குது? 2 3 5 இருக்குது. பி செட்டில் 1 3 5 இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களை ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாருங்க. யூனியன் அப்படின்னாலே என்னன்னா ஆர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? யூனியன் அப்படின்னா ஏஆர்பி, இல்லை ஏ பிளஸ் கூட வேணாம், ஏஆர்பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது யூனியன் சேர்க்கணும். அப்ப எனக்கு வேல்யூஸ் எப்படி பார்க்கணும்னா, ஏல இருந்தாலும் ஓகே, ஆர் பில இருந்தாலும் ஓகே, நான் சேர்த்துடணும். சேர்க்கலாமா? அப்ப ஏ 2 3 5 2 3 5 எழுதுங்க. பில பாருங்க 3 5 ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டோம், 1 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ எழுதுறேன். ஸோ ஏவையும் பியையும் யூனியன் பண்றேன். காமனா இப்போ 3 காமனா இருக்குன்னா ஒரு வாட்டி எழுதுனா போதும். இது ரெண்டையும் சேர்த்து காமனா சொல்றது. ஓகேவா? எஸ், புரியுதா? ஏ ஒரு வேல்யூ ஏல இருந்தாலும் ஓகே, இல்லை பில இருந்தாலும் ஓகே, அதான் ஆர். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன், இதுக்கு பேர் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா, அதுக்கான செட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இதுதான் ஏ செட்டு, இது பி செட். வென் டயக்ராம்ல பார்த்துருப்பீங்கல்ல, வென் டயக்ராம்ல சில்லாஜிசம்லாம் அதே மாதிரி தான். அப்ப ஏன்றது இந்த செட் காமனா வர, கொஞ்சம் ஏரியா காமனா வரும். அப்ப ஏ யூனியன் பின்னா உங்களுக்கு ஃபுல்லா ஏவும் பியும் சேர்த்துடணும். சரியா? எஸ், அதுக்கான டயக்ராம் அது. இப்ப இன்டர்செக்ஷன் அப்படின்னா அண்ட். ஓகேவா? அண்ட் நல்லா பாருங்க. அண்ட் அப்படின்னா ஏலையும் இருக்கணும், அண்ட் பிலையும் இருக்கணும், ரெண்டுத்துலயுமே இருக்கணும். இன்டர்செக்ஷன்னா காமனா இருக்கணும். ஓகேவா? ஏ அண்ட் பி, ஏலையும் இருக்கணும், பிலையும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க உள்ள கொண்டு வரணும். சரியா? ஆனா இதுல என்ன பார்த்தோம்? ஏல இருந்தாலும் கொண்டு வந்துருவோம், பில இருந்தாலும் கொண்டு வந்துருவோம். இதுல பாருங்க, ஏல 2 இருக்கு, பில 2 இருக்கா? இல்ல, அப்ப எடுக்கக்கூடாது. ஏல 3 இருக்கு, பில 3 இருக்கா? ஓகே, காமனா இருக்கு. ஏல 5 இருக்கு, பிலையும் 5 இருக்கு. அப்ப ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். இதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்ப டயக்ராம் எப்படி வரும்னா, ஏக்கும் பிக்கும் காமனா இருக்க ஏரியாவை மட்டும் ஷேட் பண்ணும். இப்ப ஏ மைனஸ் பி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏ மைனஸ் பினா ஏல இருக்கணும், அதாவது ஏல இருக்க வேல்யூஸ்ல இருந்து பில இருக்க வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் பண்ணணும். அதாவது ஏ பட் நாட் பி. உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஏ இருக்கணும், ஏ ஃபுல்லா இருக்கணும், ஆனா பி, இது வந்து பிக்குள்ளேயும் வர்றதுனால, இந்த ஏரியா வந்து பிக்குள்ளேயும் வர்றதுனால அது தூக்கிடணும். ஸோ ஏ பட் நாட் பி, ஏவா இருக்கணும் ஆனா பியா இருக்கக்கூடாது. இப்போ வேல்யூஸா பாருங்களேன், கிளியர் ஆயிடும். 2 3 5 அப்படின்றது உங்களுக்கு ஏல இருக்கு. ஓகேவா? 2 3 5 அப்படின்றது ஏல இருக்கு. ஆனா பில பார்க்கும்போது 1 3 5 இருக்கு, 1 3 5 இருக்கு. அப்ப நீங்க 2 வந்து பில இல்லை, அதனால அதை மட்டும் வச்சுக்கலாம். ஆனா 3 5ன்றது பிலையும் இருக்கிறதுனால அதை மைனஸ் பண்ணிடணும். புரியுதா? இப்போ இங்கிலீஷ்ல கரெக்டா ஒரு சென்டென்ஸா சொல்லணும்னா, the value 2 is in A but not in B. the value 3 is in both A and B. அதனால அதை தூக்கிட்டோம். புரியுதா? ஸோ இதான் A மைனஸ் பி. இப்போ அடுத்து நாட் கேட்குறோம். ஓகேவா? ஸோ நாட் போடும்போது இதுக்கு 3 விதமான சிம்பிள் இருக்குங்க. நாட்டை வந்து 3 விதமான சிம்பிளா சொல்லலாம். ஏ பவர்ல இப்படி ஒரு கோடு போட்டாலும் ஏ நாட் தான். ஏக்கு மேல இப்படி ஒரு காலன் மாதிரி போட்டாலும் ஏ நாட் தான். இல்ல ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏ காம்ப்ளிமெண்ட், ஏ பவர் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3த்துக்குமே வேல்யூ என்னன்னா ஏ நாட் இல்ல நாட் ஏ. அதோட சாம்பிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட், அந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இது வரைக்கும் எதுலையுமே அந்த கட்டம் போடல, வெளியில அந்த கட்டம்.
ஏன்னா அது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் தேவைப்படல. ஏ யூனியன் பினா ஏவையும் பியும் சேர்க்கறது, ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏவையும் பியையும் காமனா எடுக்கிறது. ஓகேவா? ஏ மைனஸ் பினா ஏல இருக்கணும், ஆனா பில இருக்கக்கூடாது. ஆனா ஏ நாட் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து முக்கியம். ஓகேவா? அப்ப ஏ பி ரெண்டும் வரைஞ்சிட்டு சாம்பிள் ஸ்பேஸ் கட்டத்தை போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏ நாட் அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல ஏவை தவிர மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணும். ஓகேவா? இதுல வந்து ஏ நாட்னா ஏவை தவிர, அது பாருங்க, ஏவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்றேன். பி நாட் அப்படின்னா பியை விட்டு மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணும். ஓகேவா? இப்போ வேல்யூவா பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இங்க பாருங்க. ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். ஓகேவா? எஸ், சூப்பர். இப்போ ஏ நாட் கண்டுபிடிப்போம். பாருங்க, ஏல இது இருக்கா, ஏல இது இருக்கு, பில இது இருக்கா, சாம்பிள் ஸ்பேஸ்ல இது இருக்கா, எஸ். இப்போ பாருங்க, ஏ நாட்னா என்னென்ன வேல்யூஸ் வரும்? உங்க முன்னாடி சாம்பிள் ஸ்பேஸையும் கொடுத்துட்டேன், ஏவையும் கொடுத்துட்டேன், பியையும் கொடுத்துட்டேன். என்னென்ன எழுதலாம்? ஏ நாட், இந்த ஆன்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் 146 எப்படி வந்துச்சு அப்படின்னு ரிவர்ஸ் திங்கிங் பண்ணுங்க, புரியும். எப்படி 146 வந்துச்சு? சரி, நல்லா பாருங்க. இப்போ நீங்க பி தேவையில்லைங்க, இதுக்கு பிஏ தேவையில்லை, ஏன்னா ஏ நாட் தான் கேட்குறாங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ்ல ஏவை மட்டும் அடிங்க. 2 போயிடுச்சு, 2 இருக்கு, 2 போயிடுச்சு, 3 இருக்கு, 3 போயிடுச்சு, 5 இருக்கு, 5 போயிடுச்சு. அதான் ஏ நாட். ஓகேவா? அதாவது எஸ் மைனஸ் ஏன்னு கூட சொல்லலாம். ஏ நாட்ன்றது எஸ்ல இருந்து ஏவை எடுப்பது ஏ நாட். பி நாட்னா என்னது? எஸ்ல இருந்து பிவை எடுப்பது, அப்படி கூட வச்சுக்கலாம். அப்போ எஸ்ல இருந்து ஏவை தூக்கிட்டா மீதி இருக்கிறது தான் ஏ நாட். சரிங்களா? இது 4 தாங்க கேட்பாங்க, இதை தவிர்த்து வேற எதுவும் வர வாய்ப்பில்லை. ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி, இல்லை ஏ நாட், அதை ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம். சரியா? இதை பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முக்கியமான அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்போ இது பாருங்க, இப்போ ஒரு சில ஈவெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்குங்க. எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம். சரி, பிட் இந்த கிளாஸ் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருந்தாலும் இதில் கற்றுக்கிற நிறைய விஷயங்கள் அடுத்து சால்வ் பண்ணுற சம் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? எஸ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்க, கடையெல்லாம் சொல்றாங்களே எக்ஸ்க்ளூசிவ், இது வந்து எக்ஸ்க்ளூசிவான பொருள், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் அப்படின்னா புதுசு, இது வரைக்கும் எங்கேயும் இல்லை, அப்படி மற்றதுல இருந்து தனிச்சு இருக்கு அப்படின்னு சொல்றதா எக்ஸ்க்ளூசிவ். இன்க்ளூசிவ்னா சேர்ந்து இருக்கிறது. அப்ப எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியா இருக்கிறது. இது பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு டையை ரோல் பண்றீங்க, அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும், சாம்பிள் செட் என்ன வரும், 1ல இருந்து 6 வரைக்கும் வரும். இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ இங்க பாருங்க, இந்த டைல வந்து நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், ஆட் நம்பருக்குலாம் ஒரு செட்டு போடுங்க, ஒரு ஈவெண்ட் போடுங்கன்ற. அப்ப நீங்க என்ன போடுவீங்க? 135. ஈவன் நம்பருக்குலாம் ஒன்று போடுங்கன்னா 246 போடுவீங்க. அவ்வளவுதானங்க? 0 கிடையாது. ஒரு சாம்பிள் ஸ்பேஸை உருட்டும் போது 0 கிடையாது. அப்ப இதுதான் இது. நான் கேட்கறேன், இதுல இருக்க வேல்யூ இதுல வருமா, இல்ல இதுல இருக்க வேல்யூ இதுல வருமா? ரெண்டும் வராது. ஏன்னா ஆடுன்றது வேற, ஈவன்ன்றது வேற. அப்ப இதுக்கு பேரு தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இதுக்கு இது எக்ஸ்க்ளூசிவ், இதை பார்க்கும்போது இது புதுசா இருக்கு, இதை பார்க்கும்போது அது புதுசா இருக்கு, ரெண்டும் வெவ்வேறு, ரெண்டுத்துக்கும் காமனா ஒண்ணுமே வராது. நோ காமன் ஐட்டம்ஸ், நோ காமன் ஐட்டம்ஸ், இதுக்கு பேரு தாங்க மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்ப நோ காமன் ஐட்டம்ஸ்னா பி இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? ஆப்வியஸ்லி 0 தான் வரும். ஓகேவா? பி இன்டர்செக்ஷன் பி வரும், ஆப்வியஸ்லி 0. அது புரியுது, ஏன்னா காமனா தான் ஒண்ணுமே இல்லையே. எஸ். அப்ப இது ஒரு கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன். ஒரு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா என்னன்னா, ஜஸ்ட் ஏல என்னென்ன இருக்கு, பில என்னென்ன இருக்குன்னு ஆட் பண்ணா போதும். போத் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்க்கும் சரி, ப்ராபபிலிட்டிக்கும் அதே தான். இதை எப்படின்னு சொல்றேன், இங்க பாருங்க. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னங்க? ஏ யூனியன் பி. ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் சேர்த்தா எவ்வளவு வருது? எஸ், 6. அதுல இதுல ஒரு 3, இதுல ஒரு 3. புரியுதா? அப்ப அதே மாதிரி இது பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. எல்லாமே வரதுக்கு என்னங்க ப்ராபபிலிட்டி இருக்கு? கண்டிப்பா ஏதாவது ஒன்று வந்துடும். ஓகேவா? அதுல ஆட் நம்பர் வரதுக்கு பாதி, 1/2. 1/2 எப்படி வந்துச்சு? 3. இதுல சரி, நான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுறேன். 3 இருக்கு, 3 டோட்டல் 6. ஏ விழுறதுக்கு, ஏன்னா இது. ஸோ இதை நான் வந்து ஏபின்னு வச்சுக்கிறேன். ஏன்றது ஆடுன்னு, பின்றதை இதுன்னு வச்சுக்கிறேன். அப்ப இது 3/6 பிளஸ் இது 3/6. ஸோ 1/2 பிளஸ் 1/2 1. புரியுதாங்க? இதெல்லாம் கூட நீங்க ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. இதை தெரிஞ்சுங்க. மியூச்சுவலி ஈவெண்ட்ஸ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னா என்ன, அதுல ஏன் அது 0 ஆகுது அப்படின்னு. இது இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அதை சொன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். எஸ், இந்த ஃபார்முலாவை சொல்லிட்டு, எஸ் இந்த ஃபார்முலாவை சொல்லிட்டு அங்கே வந்தால் நல்லா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க. இதை வச்சுதான் அங்கே நம்ம சொல்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற ஃபார்முலாவே
இதுதான். ஓகேவா? A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B. இது வந்து ஸ்கூல்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, செட் தியரி, அடிஷன் தியரம் அப்படின்னு. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B இப்பயே மனப்பாடம் பண்ணிடுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல இதில் முக்கியமான வேல்யூ இதை நோட் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதிட்டு அப்புறம் இப்போ உங்களுக்கு அது இன்னும் பெட்டராக புரியும். இதோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம்லாம் ஒன்று இருக்குங்க, இதையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஏபி 2 ஈவெண்ட் கொடுத்துட்டேன், இப்போ 3 ஈவெண்ட்டுக்கும் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகா இப்படி எழுதிக்கலாம். இதோட ஃபார்மேட்டை மட்டும் பாருங்க, இதே தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு பதிலாக ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சின்னு இருக்கும். இப்போ அதே தான், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இங்கே சி இருக்கிறதுனால பிளஸ் சி இப்படி போட்டு, இதில் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் போட்டேன். இது அது கூட பி இன்டர்செக்ஷன் சி, சி இன்டர்செக்ஷன் ஏ எழுதிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் இது வரைக்கும் மைனஸ் பண்ணீங்க, இப்போ பிளஸ் போட்டு ஏபிசி மூணுத்தையும் காமனாக இருக்கிறத பிளஸ் பண்ணும். இதெல்லாம் அந்த மாதிரி சம்ஸ் வரும்போது பார்க்கலாம், இப்போ இன்னும் பெட்டராக புரியும். இப்போ இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதைத்தான் அங்கே அப்ளை பண்ணேன். இந்த கண்டிஷன், அந்த ஃபார்முலான்றது பொது, அந்த பொது ஃபார்முலால இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ன்ற கண்டிஷனை நான் அப்ளை பண்றேன். ரெண்டுத்துக்கும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா வந்தா எனக்கு காமனா எதுவுமே கிடையாது. அப்ப அந்த பார்ட் 0 ஆயிடும். நான் என்ன சொன்னேன், A யூனியன் B ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப்னு சொன்னல, மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் பின்னு சொன்னல, அதுல இது வந்து 0 ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ஃபார்முலா அது இல்லை. புரியுதா? இதெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ். இதை விட முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, ப்ராபபிலிட்டியில பல ப்ராப்ளம்ஸை நம்ம இப்படி தாங்க சால்வ் பண்ணுவோம். அதனால இதை வந்து ஸ்பெஷல்னு போட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இது பேர் வந்து, அதுக்கு பேர் என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இதுக்கு பேர் என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ்னா என்னங்க, இதை வந்து இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகேவா? அதாவது சொல்லுவாங்கல்ல, போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா விட்டு கொடுத்து, இனி உன்கிட்ட இல்லாத அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இல்லாத, அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி. அப்ப என்னன்னா அப்படியே ஆப்போசிட்ஸ் மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி. சம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் அன் ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டியோ சம் அதுவும், அண்ட் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரினா அதுல இல்லாதது, அதுல நடக்காதது. ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்லங்க, ஒரு ஈவெண்ட் நடக்காததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒண்ணு. இது கிளியரா சொல்லணும்னா பேசிக் அந்த ஹெட் டெயில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு டைஸ்ல ஹெட் விழுறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி, சாரி ஒரு டைஸ்ல ஹெட் பாருங்க, ஒரு காயின்ல ஹெட் விழுற மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, ஹெட் டெயில். இதுதான் ஒரு காயினோட சாம்பிள் ஸ்பேஸ். அப்ப ஹெட் விழுறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு, பாதி சான்ஸ் இருக்கு. டெயில் விழுறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு, பாதி சான்ஸ் இருக்கு. இப்போ இதை நான் எப்படி சொல்ல போறேன்னா, ப்ராபபிலிட்டி, இப்போ நான் ஹெட் டெயில்னு சொல்லிட்டேன்ல, இப்போ இங்க பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் என்னது 1/2, இதை எழுதிக்கிறேன். பிளஸ் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நாட், அதாவது ஹெட் நாட். அப்படின்னா ஹெட் விழுறதுக்கு ப்ராபபிலிட்டி அரை, ஹெட் விழாததுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படி யோசிக்கணும். ஹெட் நாட்னா ஹெட் விழாததுக்கு, அப்ப ஹெட் விழாம இருந்தா என்ன விழும், டெயில் விழும். அப்ப டெயிலுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அதுவும் அரை. அப்ப ரெண்டும் சேர்த்தா ஒன்று வந்தே ஆகணும் ரூல்ஸ் படி. இப்போ நான் சின்ன விஷயத்த சொல்லியிருக்கேன், பெரிய பெரிய சம்ஸ்லையும் இது யூஸ் பண்ணும். சிம்பிள், ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் நாட் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்னு சொல்றோம். ஓகே, எஸ். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் அற்புதமாக புரியும். ஓகே, இப்போ இது பாருங்களேன். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஒரே ஒரு 2 ஸ்லைட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சம்ஸ்குள்ள டைரக்டாக போயிடலாம், முடிக்க போகிறோம். அவ்வளோதான். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ், தேர்ட் டைப். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் ஏ நாட் ரெண்டுத்தையும் சேர்த்தா ப்ராபபிலிட்டி 1 வரும். இப்போ வந்து எக்ஸாஸ்டிவ். எக்ஸாஸ்ட்னா என்னங்க, எனக்கு டே ரொம்ப டைட்டாக போச்சு, நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன், வெயிலில் போனேன், என்னால் முடியல, எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். எக்ஸாஸ்ட்னா என்னங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அதை பாருங்க. எஸ், எல்லாமே முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டாக ஓவர் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். எல்லாத்தையும் தீர்த்து கட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எக்ஸாஸ்டிவ். இப்போ ஒரு டைரோவில் உருட்டுறோம், 6 சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள வருது. இப்போ மூணு ஈவெண்ட் நான் உங்களுக்கு தரேன், ஏபிசி. அதை வச்சு தான் இதை நான் சொல்லித்தர போறேன். ஏன்ற ஈவெண்ட்டுக்கு என்ன மீனிங்னா, ஒரு நம்பர் லெஸ் தென் 4 இருக்கணும், ஒரு நம்பர் லெஸ் தென் 4 வரணும். அப்ப என்னென்ன சாம்பிள் செட் வரும், இது ஃபுல் சாம்பிள் செட்டு, இது ஒரு ஈவெண்ட். ஏன்ற ஈவெண்ட்டுக்கோட கண்டிஷன் வந்து லெஸ் தென் 4. அப்ப எது எடுப்பீங்க, 1 2 3. அதே மாதிரி பீன்ற ஈவெண்ட்டுக்கோட கண்டிஷன் என்னன்னா, ஒரு நம்பர் 2 விட அதிகமா இருக்கணும். ஸோ நான் வார்த்தைகளை கொடுக்கல, சிம்பிள்ல கொடுத்துட்டேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஈவெண்ட் அதோட நம்பர் வந்து 2 விட அதிகமா இருக்கணும், ஆனா 5 விட கம்மியா இருக்கும். ஸோ யோசிங்க, என்னென்ன நம்பர்லாம் இதுல 2 விட அதிகமா இருக்கு, 5 விட கம்மியா இருக்கு.
2 விட அதிகமாக இருக்கணும், 5 விட கம்மியாக இருக்கணும்னா 3, 4 தான். அப்போ அதை எழுதியிருக்கேன். அதே மாதிரி நம்பர் கிரேட்டர் தென் 4, இது சி. அப்போ கிரேட்டர் தென் 4னா 5, 6. இப்போ பாருங்க, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்ன சொன்னேன்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஒன்றுத்துக்கு ஒன்று காமனே இருக்காது. பட் இதெல்லாம் பாருங்களேன், 3 காமன் இருக்கு. ஓகே, அது மாதிரி காமன்லாம் இருக்கு. அப்போ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இதுல இருக்கிறது இதுல இருக்காது, இதுல இருக்கிறது இதுல இருக்காது, அதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். பட் எக்ஸாஸ்டிவ்னோட மீனிங் என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பாருங்க, இது வந்து ஈவெண்ட் கிடையாது, ஈவெண்ட்ஸ் ப்ளூரல். என்கிட்ட ஒரு 2, 3 ஈவெண்ட் ஏதோ கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த 3 ஈவெண்ட்டையோ 2 ஈவெண்ட்டையோ சேர்த்து போட்டிங்கன்னா, நல்லா பாருங்க, சேர்த்து யூனியன் பண்ணீங்கன்னா, எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னா என்ன கண்டிஷன்னா, அந்த 3 ஈவெண்ட்ஸையும் யூனியன் பண்ணா எக்ஸாஸ்ட் ஆயிடும். அந்த சாம்பிள் ஸ்பேஸ் முழுக்க முடிஞ்சிடும், எஸ் வந்துடும். ஸோ புரியுதா? இதை எடுத்து யூனியன் பண்ணி பாருங்களேன். இந்த 3த்தையும் யூனியன் பண்ணி பாருங்க. 1, 2 என்னென்ன இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. அப்போ எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதான் விஷயம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ நான் 3 ஈவெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருங்க ஆஸ்பிரன்ஸ். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ், இது 3ம் அங்கங்க யூஸ் ஆகும். இது மெயினா யூஸ் ஆகும், இதுவும் மெயினா யூஸ் ஆகும். எல்லாமே இதை விட இதான் ரொம்ப மெயின். காம்ப்ளிமெண்டரி பேர் வந்து ரொம்ப மெயின். ஓகேவா? ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இதையும் நோட் பண்ணிக்கங்க. இதோட முடியுது. இது வந்து ஃபார்முலாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுல இருந்து இன்னொரு ஃபார்முலாவும் செய்யலாம். திடீர்னு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு கேட்டாங்க, என்ன சொல்வீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இது அங்க போயிடும், இது இங்க வந்து மைனஸ் ஆகும். எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது படிச்சிருப்பாங்க, இதை படிக்காம இருப்பாங்க. இதையும் படிச்சுக்கோங்க. 3 செட் வந்துச்சுன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் சி இன்டர்செக்ஷன் ஏ பிளஸ் பிளஸ் 3தோட காமன் இன்டர்செக்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டியில பேசிக் முக்கியமான இதை தெரிஞ்சாலே இதை அப்ளை பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த செட்ல உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள், இதை வச்சு என்னென்னலாம் கேள்விகள் கேட்குறாங்க, குறிப்பாக எஸ்எஸ்சி ரயில்வேஸ் போன்ற எக்ஸாம்ல என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த செட்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.